ஹாய், இட்ஸ் மண்டே மார்னிங். தட் இஸ் ரிப்பப்ளிக் டே. எங்களுக்கு காலேஜ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஃபுல் டே காலேஜில் இருக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஆனுவல் ஸ்டாஃப் ஸ்போர்ட்ஸ் மீட். ஸோ ரொம்பவே கடுப்பான மைண்ட் செட்டில் தான் காலையில் கிளம்பிட்டு இருந்தேன். பட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இன்றைக்கி குக் பண்ண தேவையில்லை. ஸ்போர்ட்ஸ் டேனா எல்லோரும் எந்துவாக இருப்பாங்க. பட் எனக்கு ஏன் கடுப்புன்னா, எனக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் ரொம்ப தூரம். சின்ன வயசில் இருந்தே நான் பெருசாக ஸ்போர்ட்ஸில் எதுலேயுமே இன்வால்வ் ஆனதே கிடையாது. பட் இப்போ கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு கொஞ்சம் கடுப்பாக தானே செய்யும். அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இன்றைக்கி எனக்கு. சரின்னு எப்படியோ மைண்ட் செட் பண்ணிவிட்டு மார்னிங்க்கு 3 எக் எடுத்திருந்தேன். பிகாஸ் அது ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததுனால 3 எக்ஸு. அது கூடவே இந்த பிரசல் ஸ்ப்ரவுட்ஸ் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைமாக இதை நான் வாங்கியிருக்கேன். அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி ஏர் ஃப்ரையரில் போட்டுட்டேன். பட் இந்த மாதிரி சாப்பிட்டப்போ எனக்கு அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட்டு பிடிக்கல. அப்புறம் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தப்போ தெரிஞ்சிச்சு, அதை நம்ம கொஞ்சம் ஹாட் வாட்டரில் போட்டு வச்சு எடுத்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. நெக்ஸ்ட் டைம் அதை தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். யூஸ்வலி நான் எக்ஸ் பாயில் பண்ணேன்னா கூப்பருக்கும் சேர்த்து பண்ணிடுவேன். பட் அன்னைக்கு நான் ஃபுல் பாயில் போட்டு சாப்பிட்டதுனால அவனுக்கும் ஸ்கிராம்பிள்டு எக் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த பிரசல் ஸ்ப்ரவுட்ஸோட டேஸ்ட் எனக்கு ஃபுல்லாக நல்லா பிடிச்சிச்சுன்னு சொல்ல முடியல, பிடிக்கலன்னு சொல்ல முடியல. பிகாஸ் நான் ப்ரிப்பேர் பண்ண மெத்தட் வந்து சரியில்லை. அப்படி பண்ணியுமே ஓரளவு சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் ப்ராப்பராக குக் பண்ணேன் அப்படின்னா நிஜமாகவே நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு அதையும் நான் சொல்கிறேன். பட் நான் எதுவுமே வேஸ்ட் பண்ணல, சாப்பிட்டேன். ரொம்ப சேஷியேட்டடான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே காலேஜுக்கு கிளம்பியாச்சு.